ஓம் சாந்தி. நாம் லட்சுமி நாராயணனைப் போல அலங்கரிக்கப்பட்ட ஆத்மா. நாம் சமாதான சொரூப ஆத்மா. நாம் அமைதியின் சக்தியால் நிறைந்த ஆத்மா. தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடந்து நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்கின்றோம். பரச்சிந்தனையின் மூலம் நம்முடைய அலங்காரத்தை அழித்துக் கொள்ளாமலும் நேரத்தை வீணாக்காமலும் இருக்கின்றோம். நாம் இங்கே அமர்ந்து கொண்டே லட்சுமி நாராயணனைப் போல் அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கு அமர்ந்து கொண்டே நம்மை நாமே மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். இது கூட மாய வித்தையாக இருக்கின்றது. அல்லாஹ்வை நினைவு செய்வதனால் மட்டுமே நம்முடைய அலங்காரம் நடந்து விடுகின்றது. யோகத்தின் மூலம் நாம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் ஆகிவிடுகின்றோம். நம்முடைய ஆத்மா மற்றும் சரீரம் தங்கமாகி விடுகிறது. இது கூட அதிசயமாக இருக்கின்றது. பிரியதர்ஷினிகளாகிய நமக்கு யுக்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இங்கே எதிர்கால அமரபுரிக்காக நம்முடைய குறிக்கோளே இதுதான் ஆகும். நாம் சொர்க்கத்தின் அலங்காரத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எழும்போதும் அமரும் போதும் நடக்கும் போதும் தந்தை ஒரு மன்மனா பவ எனும் சாவியை கொடுத்து விட்டார். அதனால் நாம் நம்முடைய அலங்காரத்தை அலங்கரிப்பதிலேயே ஈடுபட்டிருக்கின்றோம். இப்போது மீண்டும் நாம் புதிய உலகத்திற்காக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் எவ்வளவு பத்மாபதம் பாக்கியசாலிகளாக இருக்கின்றோம். நாம் இங்கே அமர்ந்து கொண்டே உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகத்திற்கான அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றோம். மன்மனா பவ என்ற மந்திரம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது. இந்த யோகத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் எரிந்து கொண்டே செல்கின்றது. மேலும் நாம் தூய்மையாகி பிறகு எவ்வளவு அழகாக ஆகிவிடுகின்றோம். நாம் அனைவரும் தெய்வீக குணத்தை தாரணை செய்கின்றோம். தந்தை மற்றும் ஆஸ்தி இது மட்டுமே விஷயமாகும். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நம்முடைய அலங்காரங்கள் அனைத்தும் மாறிவிடுகின்றது.
தந்தையை விட நாம் மிகவும் பெரிய மந்திரவாதியாகவும் இப்போது ஒரே வார்த்தையின் மூலம், தந்தையின் நினைவின் மூலம் நம்முடைய அலங்காரம் நடக்கின்றது. நம்முடைய புத்தி மிகவும் பரந்ததாக இருக்கின்றது. நமக்குள் மிகுந்த அன்போடு இருக்கின்றோம். நம்முடைய நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. நாம் சோழியிலிருந்து வைரத்தைப் போல ஆகின்றோம். தந்தை ஒரு வினாடியில் ஜீவன் முக்திக்கான வழியை கூறுகின்றார். நாம் நம்முடைய நேரத்தையும் மற்றவர்களுடைய நேரத்தையும் வீணாக்காமல் இருக்கின்றோம். இது எல்லையற்ற இரவு மற்றும் பகலாகும். நாம் சக்கரவர்த்தி ராஜா ஆவதற்காக நம்மை நாம் சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்கின்றோம். நாம் இங்கு வருவதே நம்மை அலங்கரித்துக் கொள்வதற்கும் புத்துணர்வு பெறுவதற்காகவும் வருகின்றோம். தந்தை நமக்கு உலகத்தின் ராஜ்யத்தை அளிக்க வந்திருக்கின்றார். பகவான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு பிரியதர்ஷன் ஆவார். சாப்பிட்டாலும் அருந்தினாலும் சுற்றினாலும் வேலை செய்தாலும் நம்மை நாம் அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் சந்நியாசிகள், ஆனால் ராஜயோகிகள். தந்தையின் வருகை மிகவும் துல்லியமானதாகும். துல்லியமான நேரத்தில் வருகின்றார், துல்லியமான நேரத்தில் செல்வார். இது ஞானம் மற்றும் பக்தியின் விளையாட்டாகும். பெயர், புகழ், கௌரவம், சேவையில் இவைகளின் அபிமானம் அவமானம் உணர்வதே வீண் எண்ணங்களுக்கான காரணமாகும். ஆகவே நாம் இவற்றை கண்டறிந்து களைந்து சமாதான சொரூபமாக நாம் ஆகின்றோம். மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு நாம் எப்படி லட்சுமி நாராயணனைப் போல் அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆவது என்ற ஈடுபாட்டிலேயே இருக்கின்றோம். நாம் ஸ்ரீமத்படி நடந்து மன்மனா பவ எனும் சாவியின் மூலம் நம்மை சரியாக அலங்கரித்துக் கொள்கிறோமா? தலைகீழான விஷயங்களை கேட்டு அல்லது சொல்லி அலங்காரத்தை கெடுத்துக் கொள்ளவில்லைதானே? தங்களுக்குள் அன்போடு இருக்கிறோமா? நம்முடைய மதிப்புமிக்க நேரத்தை எங்கேயும் வீணாக்கவில்லைதானே? தெய்வீக சுபாவத்தை தாரணை செய்திருக்கிறேனா என்று நம்மை நாமே கேட்கின்றோம். வீண் எண்ணங்களுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அவற்றை அழித்துவிட்டு சமாதான சொரூபமாக இருக்கும் ஆத்மா நாம். இனிமையான இல்லத்திற்கு யாத்திரை செல்ல அமைதியின் சக்தியால் நிறைந்திருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும்
தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.